குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் ஒன்றான தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வகையில் என்னன்னா, ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தின்படி போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. உங்க கணக்கு அப்படிங்கிறது உங்க கணக்கின்படி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனா எல்லாரும் அப்படி போகக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலையை பொறுத்து தான் இந்த விஷயங்களே உங்களுக்கு அமையும். ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலை அப்படின்னா, இவ்வளவு நாளா உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் கோச்சாரத்துல. சமசப்தமா உங்க ராசியை பார்த்து உங்களுக்கான முன்னேற்றத்தையும், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்கள், பணப்புழக்க வழக்கம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் போதுமான அளவு உங்களோட விஷயத்துக்கு, முயற்சி சார்ந்த விஷயத்துக்கு ஏற்றார் போல கொடுத்துக்கிட்டு இருந்தார். சரி, தனுசு ராசி இப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. அதுக்கு உங்களோட பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்துல ஒரு நல்ல நிலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது, அற்புதமா இருக்கும். எப்படி இருக்கும்? அற்புதமாக இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்க முடியும். இப்ப குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு, உச்ச வக்ரம், உச்சம் பெற்று 7ல் இருந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல போய் உச்ச வக்ரவம் அடைகிறார். உச்ச வக்ரவம் அடைகிறார். ஃபர்ஸ்ட் 22 நாட்கள் உச்சமா இருக்கிறார், பிறகு வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் புதுசா தான் இருக்குது அப்படிங்கிறீங்களா? எப்படின்னா, உங்களுடைய நீங்க சந்திரனும், அது சந்திரனோட இடம் கடகராசியில உச்சமடைகிறார். அப்ப பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும், பயப்படவே வேண்டாம். குரு இயற்கை சுபர், தனக்காரகர், பொருளாதாரத்தை தரக்கூடியவர், குழந்தைகளின் முன்னேற்றத்தை தரக்கூடியவர், குல தெய்வம், வழிகாட்டுதல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர், நன்மைகளை மட்டுமே பிரதானமாக கொண்டவர். அவரு பரிவர்த்தனை யோகத்தை தர்றது அப்படிங்கிறது உங்க ராசியிலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். அப்ப ராசியிலே இருக்காரு, அதுவும் உச்ச பலத்துல இருந்து பரிவர்த்தனை கொடுக்கையில இந்த காலகட்டம் ரைட் டைம். எதுக்கு? முதல் விஷயம், இடம், வீடு, சொத்து, பூமி, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சிக்கல்கள்லாம் சரி செஞ்சுக்கலாம். ஏன்னா குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, 9ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறார். இடம், வீடு, பூமி, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளையும் சரிஞ்சிங்கன்னா புதுசாக எதுவும் வாங்கணும் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் நல்லா இருக்கு.
அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றம், ஊர் மாற்றம், அதே நேரத்தில் வெளிநாடு போகிறது, இதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்தை பார்க்குறாரு. அப்போ பொருளாதாரம், பணவரவு அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, உறுதியாக இருக்குது. பணவரவு, தனவரவு, பொருளாதார முன்னேற்றம். நீங்கள் பேசினாலே அதுக்கு ஒரு மதிப்பு, ஒரு சக்தி. ஆமாம், நீங்கள் பேசுகிறதுக்கு, நீங்கள் உங்களோட சொல்லுக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்குது. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. சுப விஷயங்கள்ல நீங்களா திட்டமிட்டு செய்யலாம். அடுத்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம். குழந்தைகளோட தேவைகள் குறித்து, குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் குறித்து யோசிக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து தொழில், பல தொழில் செஞ்சாச்சுங்க, தொழிலில் ஒன்றும் வருமானம் இல்லைங்க, தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா, எப்பா இப்போதான் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார். நிகரற்ற லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். உங்களோட அலைச்சல், திரிச்சல், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக குரு பகவான் லாபத்தை பார்க்கிறார். சுக்கிரனோட வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எதுல ஈடுபட்டாலும் உங்களுக்கு லாபம்தான். இந்த காலகட்டத்தில் எதுல ஈடுபட்டாலும் லாபம்தான். அதுக்கு பயப்படவே வேண்டாம், எதுல ஈடுபட்டாலும் லாபம்தான். அப்போ இந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஆமாம், உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அதிர்ஷ்டமும் உண்டு. அப்போ சுக்கிரனின் வீட்டை குரு பார்க்கறதுனால திடீர் லாட்டரி யோகம், 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் லாட்டரி யோகத்தை ஏற்படுத்துவார், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். இதெல்லாம் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அதிர்ஷ்ட நிலை குறித்து அறிந்து செயல்படுத்தணும். அப்போ பிறப்பு ஜாதகத்தோட தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கு, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகம், இந்த காலகட்டத்தில் எதை பயன்படுத்த உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பயன்படுத்தினீங்கன்னா தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ உடனடி பலனை நீங்கள் பெற முடியும். ஓகே, இதுவரையும் தனுசு ராசிக்கு வெரி குட். அதுக்கப்புறம் எதுக்குக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, டிசம்பர் 4லேருந்து மார்ச் 11ஆம் தேதி வரையும் குரு பகவான் என்ன பண்றாரு, மீண்டும் எங்கே போறாரு, மிதுன ராசிக்கே போய் வக்ரவத்திலே தான் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னா, உங்களுக்கு குரு வக்ரவம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால ப்ரெஷர் ஏறும். ஏதாவது தேவையில்லாத ப்ரெஷர், ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அமைதி குறையும். இயற்கையாகவே அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கான பிரதானமான ஒன்று. ஆனால் அமைதியில் கொஞ்சம் குளறுபடி ஏற்படும், அமைதி குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அமைதி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அமைதி என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை கவனமாக அணுகுமுறை செய்யணும். அப்போ எதிர்த்தரப்பில் பேசுறது பார்த்து பேசணும். கணவன் மனைவி, கூட வேலை செய்கிறவங்க, கூட்டாளிகள், நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் கூட்ட தொழில் செய்கிறவங்க, தொழில் பார்ட்னர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப லாபகரமாக இருக்குது. அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம். பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் நிறைய அமைய வேண்டிய காலகட்டம். லாபங்கள், தொழில் லாபம், வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறத அமையக்கூடிய காலம். ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ், எழுத்து கணிதம் சார்ந்த விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இயந்திர தொழில்கள் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்ல காலகட்டமாக இருக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்த லாபத்திற்காக முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ தொழில் முன்னேற்றம் குறித்து இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது.
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை குறித்து அறிந்து முயற்சி எடுங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.